ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவ நாள் தான் நடந்துச்சு. அது என்ன நாள்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளால் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. அடி வாங்கி உருண்டு பிறண்டு கஷ்டப்பட்டு போய் எலெக்ஷனில் ஓட்டு போட்டுட்டு வந்தோம். 2026 எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ இந்த எலெக்ஷனில் என்னென்னா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ரொம்ப பாப்புலர். அப்படி இருக்கும்போது நேற்று ஒரு பயங்கரமான ஒரு இன்சைட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. எக்ஸிட் போல் ஆஃப் 2026 எலெக்ஷன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. எக்ஸிட் போல்னால் என்னென்னா, ஓட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அதை வச்சு ஒரு அனாலிட்டிக்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக அது நிறையா எலெக்ஷன்ஸில் அது சிமிலராக வந்திருக்கு அப்படின்னு கூட இருக்குது. நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா தெரியும். அந்த வகையில் இந்த டைம் எக்ஸிட் போலுக்காக தான் எல்லாருமே பலமாக காத்துட்ருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு சில பெரிய கம்பெனிஸ்லாம் எக்ஸிட் போலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேறு யார் அப்படின்னு பார்த்தா ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு ஓட் போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸிட் போல். அப்புறம் ஓட் வைப்னு ஒரு கம்பெனி, பி மார்க்குன்னு ஒன்று, பீப்புள்ஸ் பல்ஸ் அது என்டிடிவியோடது, அப்புறமா மேட்ரஸ் அப்படின்னு ஒன்று, பீப்புள்ஸ் இன்சைட்னு ஒன்று, பிரஜா போல்னு ஒன்று, சாணக்கியா டுடே, தென் காங்கியா அனாலிட்டிக்ஸ். ஸோ இத்தனை கம்பெனிங்க இத்தனை போல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான நம்பர்ஸ் எல்லாமே இதாக இருக்குது. பட் என்னென்னா எல்லா டைமே ஓரளவுக்கு இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறதுனால சத்தியமாக யாராலையுமே என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று மட்டும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சிஸ் மை இந்தியான்னு ஒரு கம்பெனி, ஆக்சுவலி அது மும்பை சேர்ந்த அனாலிட்டிக்ஸ் கம்பெனி. அவங்களோட மீடியா பார்ட்னர் இந்தியா டுடே. ஸோ அந்த கம்பெனியில் ரிலீஸ் பண்ண இன்சைட்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்குங்க. நான் அவங்க ஒருத்தங்க தான் தாவேக்காவுக்கு 98 to 120 சீட்ஸ் ஜெயிக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே ஆவரேஜாக ஒரு 10 12 மேக்ஸிமம் 24 வரைக்கும் போட்டிருக்காங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் 30 கூட ஒரு சில கம்பெனிஸ் போட்டிருக்காங்க. பட் ஆக்சிஸ் மை இந்தியாவோடது தான் டோட்டலாக ட்ரிக்கியாக இருக்குது. டோட்டல் இந்தியாவே என்னென்னா அவனுங்க வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லி பிரதீப் குப்தான்னு அவங்களோட ஹெட் ஒருத்தர், அந்த கம்பெனியோட பெரிய தலை, அவர்கிட்ட பயங்கரமாக இன்டர்வியூலாம் நடத்திட்டு இருக்காங்க. அவரும் செம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அவரோட ஸ்டாட்ஸ் அனாலிட்டிக்ஸ்லாம் காட்டியிருந்தார், ஏஜ் குரூப் வச்சு டிவைட் பண்ணி எப்படி அப்படின்றதெல்லாம். அவர் சொன்ன கீ பாயிண்ட் என்னென்னா, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு நிறைய டிவிகேக்கு இருக்குது. கிராஜுவலி ஏஜ் இன்க்ரீஸ் ஆக டிவிகேவோட ஓட் பேங்க் அப்படியே கம்மியாகிட்டே போகுதுன்றது தான் சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையான ரிசல்ட் கிடையாதுங்க. அது ஒத்துக்கிறேன். ஒரிஜினல் எலெக்ஷன் ரிசல்ட்டு மே 4 தான் தெரியும் யார் என்ன ஓட்டு போட்டாங்கன்னு. நான் எந்த சந்தில் எவனை பார்த்து பேசினாலுமே எல்லாருமே சொன்ன விஷயம்லாம் என்னென்னா, தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். நான் எந்த கட்சி சார்ந்த ஆளுலாம் கிடையாதுங்க. நம்ம சாதாரண ஒரு இதுதான். நம்ம பொதுவாக இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். இந்த டைம் கேண்டிடேட்ஸ்லாம் நல்லா பலமாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் இன்சைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அது பண்ணுறோம். ஆனால் இப்படி எல்லாருமே கொடுத்த போல் எப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த போல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா டிஎம்கே தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. டிஎம்கே வில் ரீட்டைன் இட்ஸ் ரூலிங் டைம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் லைக் ஜேவிசி, ஓட் வைப்பு, அவங்க என்னென்னா கொஞ்சம் ஸ்கேட்டர் பண்ணிவிட்டு ஏடிஎம்கேக்கு ஒரு மெஜாரிட்டி சான்ஸ் இருக்குது, அப்பர் ஹேண்டுன்னாங்க. அது கூட ஒத்துக்கலாம். லைக் என்னென்னா மற்ற எல்லா கம்பெனிக்குமே ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம தலைவன் ஆக்சிஸ் மை இந்தியாவோடது தான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவனுங்க தான் பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இதை விட பெரிய ட்விஸ்ட்டு நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஓவராலாக பார்த்தா டிஎனோட ஓட்டு மட்டும் 5.73 crores, அதில் 4.85 crores மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது 84.6% கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 84.6ல் எது எப்படி மாறுன்றது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ட்ரிக்கியான இதாக தான் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அதிகமாக இருக்குது. ஆப்வியஸாக இந்தியாவில் எந்த மூலையை எடுத்தாலும் யங்ஸ்டர்ஸோட ஓட்டுன்றது அதிகமாக தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாத்தையும் வச்சு கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் இதில் என்ன புரியலன்னா, எடுத்தது நம்ம தமிழ் ஆளுங்க கிடையாது. நம்ம தமிழ் ஆளுங்க பண்ணால் கூட பயாஸ்டாக இருக்கும். நம்மளெல்லாம் போய் விட்டுருந்தாக்க வெள்ளை சட்டையும் சாண்டில் பேண்ட்டும் போட்டு யார் ஓட்டு போடுறாங்களோ கரெக்டாக அவங்கக்கிட்ட போய் மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு வருவோம் எங்கே ஓட்டு போட்டிங்க என்னன்றது. ஸோ ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா எந்த க்ரைட்டீரியாவில் பண்ணாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஸ்டில்
அவங்களோட இதில் பார்க்கும்போது டிஎம்கே கேன் கெட் 110 சீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, டிவிக்கே 98 to 120 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா டிவிக்கேவே மெஜாரிட்டி எடுத்து ஆட்சிக்கெலாம் வந்துடும். ஆனால் என்னன்றது எனக்கு தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு பிஎம் எலெக்ஷனில் வந்துட்டு போலிங்கில் வந்து பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொதப்பின பாஸ்ட்டும் இருக்குது. ஆனாலும் அவங்க அப்போ வந்து இவர் இருக்கார்ல, அவங்களோட ஹெட்டு தீபக் குப்தா, அவர் வந்து பப்ளிக்லேயே வந்து அழுது அதுக்கப்புறம்லாம் வந்து லைக் பயங்கரமாக பண்ண போதான் இனிமேல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். பட் ஆனால் இப்போ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான இன்சைட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் செம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு இருக்க கான்ஃபிடென்ட்டோட பேசிகிட்டு இருக்காரு. நான் என்ன நினச்சேன்னா, டிவிக்கே மேக்ஸிமம் 30 சீட்ஸ் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி, 30-40 சீட்ஸ் ஜெயிக்கும்ன்ற மாதிரி அசியூம் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் எலெக்ஷன் தானே உங்களுக்கு. ஆனால் லைக் ஒரு சில போல் வந்துட்டு 30ன்றதே பெரிய நம்பராக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா மற்ற போல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்தது தான் வந்து செம்ம ட்ரிக்கியாக இருக்குது. போக போக இப்போ என்னன்னா, சரி எக்ஸிட் போல் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இன்னமும் குழப்பி விட்டுட்டானுங்க. எலெக்ஷன் நாள் வரைக்குமே அது பரபரப்பாக தான் இருக்கும் போல இருக்குது. யாராலையும் இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுதாங்க உண்மை. 3 பேர்த்தில் யார் வருவாங்க, யார் என்ன பண்ணுவாங்கன்றது ப்ரிடிக்டே பண்ண முடியல சுத்தமாக. ஏன்னா அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு எலெக்ஷனில் மட்டும் இருக்குது. கிளியர் கட் வின்னுன்ற மாதிரி எதுவுமே தெரியல. எதுவாக இருந்தாலும் மே 4ஆம் தேதி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம காத்திருந்து பார்த்தோன்னா நல்ல தீபாவளி தான். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து எக்ஸிட் போலோட டீட்டெயில்ஸாக. திரும்பவும் எக்ஸிட் போல்னால் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எக்ஸிட் போல்னால் ஒன்றும் இல்லை, ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வரும்போது நீ யாருக்கு ஓட்டு போட்ட, நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளா கேட்டுக்கிறோம்ல, அதே மாதிரியே இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நிறையா பெற்றுக்கிட்ட சாம்பிளிங்காக கேட்டு நிறையா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி எந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்றதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். சாதாரண வேலை இல்லை, கஷ்டமான வேலை தான். பட் ஸ்டில் அவங்க எல்லாத்தையும் பண்ணி இப்படி ஒரு இன்சைட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுவே என்னென்னா, நம்ம ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் டிவிக்கே வந்து வின் பண்ணுறதுக்கான பெரிய சான்ஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜேவிசின்னு ஒன்று, அப்புறமா ஓட் வைப்னு இன்னொரு கம்பெனிஸ் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து டிஎம்கே தான் இருக்குன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வச்சு, இந்த ஸ்டாட்ஸை வச்சு இதில் வந்து ஒரு ஓவரால் போல் ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோன்னா கிளியர் கட் வின்னதுன்ற மாதிரி டிஎம்கேவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுறாங்க, டிவிக்கே தேர்ட் ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 10% to 15% ஓட் ஷேர் இருந்து ஒரு 15 சீட்ஸ் ஜெயிக்கிற மாதிரி ஆவரேஜாக போட்டிருக்காங்க. பட் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம கையில் இல்லை. ஒரிஜினல் ரிசல்ட் வரைக்கும் எதுக்குமே நம்மளால் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக் இருக்கா, 1 வீக் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் மண்டே தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மீ. எலெக்ஷன் அன்னைக்கு சந்திப்போம். பை பாய்.